கோயிலில் பரிகாரம் பண்ணுறதுக்கு இவர் வேப்பஞ்சாலை கட்டிக்கிட்டு அவங்க மஞ்சா சரி கட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது அவங்க வேண்டிக்கிறாங்க, என் புள்ள நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு எந்த திஷ்டியும் போயிடணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு அந்த பரிகாரத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னால் தூக்கவே முடியல, நீ கொஞ்சம் தூக்கிறியம்மா. அவங்க மருமகளை கேட்குறாங்க, ஆண்டி நீங்கள் பண்ண பரிகாரம் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவராலையும் அந்த இது நெருப்பை தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவங்க கோயிலில் அந்த விசிட்டிங் கார்டு வச்சு கும்பிடுறதுக்கு வராங்க. பார்த்துட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து, அப்பா கண்டிப்பாக நீ சிரிப்பா பாருப்பா அந்த வீடியோ பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி சிரிக்கிறாரு. அதை பார்த்துட்டோன்னே அவங்க பரிகாரம்லாம் எதுக்கு நம்பிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாருமே வழாமல் போயிடுவாங்க, அந்த பரிகாரம்லாம் இருக்காது, முட்டை அதெல்லாம் சும்மா அப்படின்றாங்க. அவங்க அப்பா முட்டை வந்து சும்மான்னு சொன்னதுக்கப்புறமும் அவர் நம்பாமல், இல்லை அதெல்லாம் உண்மை தான் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு ஃபேனில் விழ பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து உழுந்து வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஏமாந்து பண்ணிட்டாங்க. எப்படின்னா, அவங்க வேலை மேலேருந்து அவங்க சாவி வாங்க வராங்க, அவங்க ஸ்டோர் சாவி. அப்போ சொல்கிறாரு, அது வாட்ச்மேன், ஏடிஎம் வாட்ச்மேன் வச்சுட்டு போயிட்டாரான் தெரியாம முட்டையை. கடை வாசலில் வாட்ச்மேனோட பேரன் தான் அந்த முட்டையெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ அந்த வாட்ச்மேன் தெரியாமல் வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு இப்போ தான் வந்து கேட்குறாரு, என் முட்டை எங்கள் வச்சுட்டு போனால் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஐயோ எல்லாரும் ஷாக்காக வராங்க. அச்சோ உண்மையில்லாத முட்டைக்கு தான் இவங்க பல பரிகாரம் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க.